ஓம் சாந்தி. இன்றைய முரளி 28 பிப்ரவரி 2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, அமைதி வேண்டுமென்றால் அசரீரியாகுங்கள். இந்த தேக உணர்விற்கு வரும்பொழுதே அசாந்தி ஏற்படுகிறது. அதனால் உங்கள் சுய தர்மத்தில் நிலையாக இருங்கள். கேள்வி: சரியான நினைவு எது? நினைவு செய்யும் நேரத்தில் எந்த விஷயத்தின் மீது விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும்? பதில்: தன்னை இந்த உடலிலிருந்து வேறான ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுவே சரியான நினைவு. எந்த தேகமும் நினைவிற்கு வராமல் இருப்பதற்கு கவனம் கொடுப்பது அவசியம். நினைவில் இருப்பதற்கு ஞானத்தின் போதை ஏறி இருக்க வேண்டும். தந்தை நம்மை முழு உலகிற்கும் அதிபதி ஆக்குகிறார். நாம் கடல் முழுவதற்கும் நிலம் முழுவதற்கும் அதிபதி ஆகிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். பாடல்: உன்னை அடைந்ததால் உலகை அடைந்தேன். ஓம் சாந்தி. ஓம் என்பதின் அர்த்தமே அகம். நான் ஆத்மா. ஓம் என்றால் பகவான் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. ஓம் என்றால் நான் ஆத்மா, இது என்னுடைய உடல். ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள். ஆத்மா எனது சுய தர்மம், அமைதி என்று ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கிறது. மனிதர்கள் ஓம் சாந்தி என்று சொல்லலாம். எனினும் ஓம் என்பதின் அர்த்தத்தை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை. ஓம் சாந்தி என்ற சொல் நல்லது. நான் ஆத்மா, எனது சுய தர்மம் அமைதி. ஆத்மாக்கள் நாம் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். எவ்வளவு எளிய அர்த்தம்! இது நீட்டி முழங்கிய பொய் கிடையாது. இப்போது இருப்பது புதிய உலகமா அல்லது பழைய உலகமா என்பது கூட இந்த நேர மனிதர்களுக்கு தெரியாது. புதிய உலகம் எப்போது பழையதாகிறது, பழையது உலகம் எப்போது புதியதாகிறது என்பது யாருக்கும் தெரியாது. உலகம் எப்போது புதியதாகிறது மற்றும் உலகம் எப்போது பழையதாகிறது என யாரிடம் கேட்டாலும் ஒருவராலும் பதில் சொல்ல முடியாது. இப்போது இருப்பது கலியுகம், பழைய உலகம். புதிய உலகம் என்று சத்தியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. நல்லது. புதியது பிறகு பழையதாக மாற எத்தனை வருடங்கள் பிடிக்கின்றன? இதையும் யாரும் அறியவில்லை. மனிதராக இருந்தும் இதை அறியவில்லை. எனவே இவர்களை விலங்குகளை விட கீழானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. விலங்குகள் தம்மை பற்றி எதுவும் சொல்வதில்லை. ஆனால் மனிதர்கள் தாம் அழுக்காக இருப்பதாக சொல்கிறார்கள். பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். எனினும் அவரை பற்றி முற்றிலும் தெரியவில்லை. தூய்மை என்ற வார்த்தை எவ்வளவு நன்றாக இருக்கிறது. தூய உலகமாக புதிய உலக சொர்க்கமே இருக்கும். தேவர்களின் சித்திரங்களும் இருக்கின்றன. எனினும் இந்த லட்சுமி நாராயணர் தூய்மையான புதிய உலகின் அதிபர்கள் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த எல்லா விஷயங்களையும் எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். சொர்க்கத்தை புதிய உலகம் என்று சொல்கிறார்கள். தேவர்களை சொர்க்கவாசிகள் என்று சொல்கிறார்கள். இப்போது இருப்பது பழைய உலகம், நரகம். இங்குள்ள மனிதர்கள் நரகவாசிகளாக இருக்கிறார்கள். யாராவது இறந்தால் சொர்க்கவாசியாகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அவர் இங்கே நரகவாசியாக இருந்தார்தானே? தங்கள் கணக்குப்படி உண்மையில் இது நரகமாக இருக்கிறது என்று சொல்லவும் செய்கிறார்கள். எனினும் நீங்கள் நரகவாசிகள் என்று சொன்னால் கோபம் வரும். பார்க்க மனிதர்களாக தெரிகிறார்கள். முகம் மனிதராக இருக்கிறது. ஆனால் குணம் குரங்காக இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்படியும் பாடப்பட்டு இருக்கிறது தானே? கோவில்களுக்கு சென்று தெய்வங்களுக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று பாடுகிறார்கள். ஆனால் தம்மை குறித்து என்ன சொல்கிறார்கள்? தம் பாவிகள், நீசர்கள் என்று சொல்கிறார்கள். எனினும் நீங்கள் விகாரிகள் என்று நேராக சொன்னால் உடனே கோபம் வரும். அதனால் தந்தை குழந்தைகளோடு மட்டும் பேசுகிறார், புரிய வைக்கிறார். வெளியில் உள்ளவர்களிடம் பேசுவதில்லை. ஏனென்றால் கலியுக மனிதர்கள் நரகவாசிகள். இப்பொழுது நீங்கள் சங்கமயுகவாசிகள். நீங்கள் பவித்திரமாக ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். பிராமணர்கள் நமக்கு சிவபாபா கற்பிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் பதித்த பாவனர். ஆத்மாக்கள் நம் அனைவரையும் அழைத்து செல்ல பாபா வந்திருக்கிறார். எவ்வளவு எளிய விஷயம்! குழந்தைகளே, ஆத்மாக்கள் நீங்கள் பாகத்தை நடிக்க சாந்தி தாமத்தில் இருந்து வருகின்றீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த துக்க தாமத்தில் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். எனவே மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். ஆத்மாவிற்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்று கேட்பதில்லை. அரே, நீங்கள் ஓம் சாந்தி என்று சொல்கிறீர்கள் தானே? எனது சுய தர்மம் அமைதி. பிறகு அமைதி வேண்டும் என்று ஏன் கேட்கிறீர்கள்? தான் ஆத்மா என்பதை மறந்து தேக அபிமானத்திற்கு வருகிறீர்கள். ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். இங்கே எங்கிருந்து அமைதி கிடைக்கும்? அசரீரியானால் அமைதி கிடைக்கும். உடலோடு ஆத்மா இருக்கிறது. அதனால் அதற்கு பேசுவது, நடப்பது எல்லாம் அவசியமாக இருக்கிறது. ஆத்மாக்கள் நாம் சாந்தி தாமத்திலிருந்து பாகத்தை நடிக்க இங்கே வந்து இருக்கிறோம். ராவணனே நமது எதிரி என்பதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. எப்போதிலிருந்து இந்த ராவணன் எதிரியானார்? இதையும் யாரும் அறியவில்லை. பெரிய பெரிய வித்வான், பண்டிதர் போன்றவர்களில் ஒருவர் கூட ராவணன் யார், அவனை ஏன் கொடும்பாவி செய்து எரிக்கிறார்கள் என்பதை அறியவில்லை.
ஜென்ம ஜென்மங்களாக எரித்து வருகிறார்கள். எனினும் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்கள். ராவணன் யார் என்று யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள், இவையெல்லாம் கற்பனை என்று சொல்வார்கள். தெரியவே இல்லை என்றால் வேற என்ன பதில் சொல்ல முடியும்? ஏ ராமா, உலகம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று சாஸ்திரங்களிலும் இருக்கிறது. இவையெல்லாம் கற்பனை என்று பலர் சொல்கிறார்கள். இப்போது கற்பனையின் அர்த்தம் என்ன என்று கேட்டால் இது எண்ணங்களின் உலகம் என்று சொல்கிறார்கள். யார் எப்படி நினைக்கிறாரோ அப்படி ஆகிறது என்று சொல்கிறார்கள். அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒருவர் நன்றாக புரிந்து கொள்கிறார், ஒருவர் புரிந்து கொள்வதே இல்லை. யார் நன்றாக புரிந்து கொள்வாரோ அவரை சொந்த குழந்தை என்று சொல்வார்கள். யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர் மாற்றான் குழந்தையாக இருக்கிறார். இப்போது மாற்றான் குழந்தை வாரிசாவது இல்லை. தந்தையிடம் சொந்த குழந்தைகளும் மாற்றான் குழந்தைகளும் இருக்கிறார்கள். சொந்த குழந்தைகள் தந்தையின் ஸ்ரீமத்துப்படி முழுமையாக நடப்பார்கள். மாற்றான் குழந்தைகள் நடப்பது இல்லை. இவர் என் வழியில் நடப்பதில்லை, ராவண வழியில் நடக்கிறார் என்று தந்தை சொல்வார். ராமர் மற்றும் ராவணன் என இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம். இப்போது இருப்பது சங்கமம். இந்த பிரம்மகுமார் குமாரிகள் எல்லோரும் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறார்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் பெறுவீர்களா? ஸ்ரீமத் படி நடப்பீர்களா என்று கேட்டால் எந்த மத்து என்று கேட்கிறார்கள். பவித்திரமாகுங்கள் என்று தந்தை ஸ்ரீமத்து கொடுக்கிறார். நான் பவித்திரமாக இருப்பேன். அதை கணவர் ஏற்கவில்லை என்றால் நான் யார் சொல்வதை கேட்பது என்று கேட்கிறார். அவர் எனது பதி பரமேஸ்வர், ஏனெனில் கணவனே உனது குரு ஈஸ்வர் போன்ற எல்லாமுமாக இருக்கிறார் என்று பாரதத்தில் கற்பிக்கிறார்கள். எனினும் யாரும் அப்படி நினைப்பது இல்லை. அந்த நேரம் ஆம் என்று சொல்கிறார்கள். எதையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. பிற குருமார்களிடம் கோவில்களுக்கும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். நீ வெளியே போகாதே, நான் ராமரின் சிலையை வீட்டிலேயே வைத்து இருக்கிறேன். பிறகு அயோத்தி போன்ற இடங்களுக்கு சென்று ஏன் அலைகிறாய் என்று கணவர் சொல்கிறார். எனினும் அதை கேட்பதில்லை. இது பக்தி மார்க்க அலைச்சல். அவர்கள் நிச்சயம் அலைவார்கள், ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். அது அவரது கோவில் என்பதை புரிந்து இருக்கிறார்கள். அரே, நீ ராமரை நினைக்க வேண்டுமா அல்லது கோவிலை நினைக்க வேண்டுமா என்று கேட்டாலும் புரிந்து கொள்வதில்லை. ஏ பகவான், வந்து எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என்று பக்தி மார்க்கத்திலும் சொல்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஏன் என்றால் அந்த ஒருவர் மட்டுமே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். நல்லது, அவர் எப்போது வருகிறார் என்பதும் யாருக்கும் தெரியாது. ராவணனே உங்கள் விரோதி என்று தந்தை புரிய வைக்கிறார். ராவணனின் அதிசயம் என்னவென்றால் அவனை எரித்து கொண்டே வருகிறார்கள், எனினும் சாவதே இல்லை. ராவணன் என்றால் என்ன பொருள் என்பது யாருக்கும் தெரியாது. நமக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள், எனினும் சிவனை யாரும் அறியவில்லை. அரசாங்கத்திற்கும் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். சிவன் பகவான். அவர் ஒவ்வொரு கல்பமும் வந்து பாரதத்தை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக, பெக்கரிலிருந்து பிரின்ஸாக மாற்றுகிறார். பதித்தர்களை பாவனர்களாக மாற்றுகிறார். அவரே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல். இந்த நேரம் எல்லா மனிதர்களும் இங்கே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆத்மாவும் ஏதோ பிறவியில் இங்கேயே இருக்கிறது. திரும்ப யாரும் போக முடியாது. ஒரே ஒரு பெரிய தந்தை தான் இவர்கள் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். அவர் பாரதத்தில் தான் வருகிறார். உண்மையில் யார் சத்கதி கொடுப்பாரோ அவருக்கே பக்தியும் செய்ய வேண்டும். அந்த உருவமற்ற தந்தை இங்கே இருப்பதில்லை. அவரை எப்போதும் மேலே இருப்பவராக உணர்ந்து நினைவு செய்கிறார்கள். கிருஷ்ணரை மேலே இருப்பவராக நினைப்பதில்லை. மற்ற அனைவரையும் இங்கே கீழே நினைவு செய்கிறார்கள். கிருஷ்ணரையும் இங்கே நினைவு செய்வார்கள். குழந்தைகள், உங்களிடம் சரியான நினைவு இருக்கிறது. நீங்கள் உங்களை இந்த உடலிலிருந்து வேறாக ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள். உங்களுக்கு எந்த தேகமும் நினைவிற்கு வரக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். கட்டாயம் இந்த கவனம் கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை நம்மை முழு உலகிற்கும் அதிபர்களாக மாற்றுகிறார். முழு கடலுக்கும், முழு நிலத்திற்கும், முழு ஆகாயத்திற்கும் அதிபராக்கிறார். இப்போது எவ்வளவு துண்டு துண்டுகளாக பிரிந்து இருக்கின்றன. ஒருவர் பிறரை தமது எல்லைக்குள் வர அனுமதிப்பது இல்லை. அங்கே இந்த விஷயங்கள் இருக்காது. ஒரு தந்தையே பகவானாக இருக்கிறார். எனினும் அனைவரும் தந்தையே தந்தையாக இருப்பது கிடையாது. இந்துக்களும் சீனர்களும் சகோதரர்கள், இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள். எனினும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இந்து முஸ்லிம் சகோதர சகோதரிகள் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. ஆத்மாக்கள் அனைத்தும் தமக்குள் சகோதரர்களாக இருக்கின்றன. எனினும் இந்த விஷயத்தை அறியாமல் இருக்கிறார்கள். சாஸ்திரங்கள் போன்றவற்றை கேட்கும் பொழுது சத்தியம் சத்தியம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் எந்த அர்த்தமும் இல்லை. உண்மையில் அவை அசத்தியமாக பொய்யாக இருக்கின்றன. உண்மையான கண்டத்தில் உண்மையே உண்மையாக பேசுவார்கள். இங்கே பொய்யே பொய்யாக இருக்கிறது. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று யாரிடமாவது சொன்னால் அவருக்கு கோபம் வரும். நீங்கள் உண்மையை சொன்னாலும் சிலர் திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். இப்போது தந்தைய பிராமணர்கள் நீங்களே அறிவீர்கள்.
குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீர்கள். இப்போது 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். இந்த காலத்தில் மனிதர்கள் பூதங்களுக்கு பூஜை செய்கிறார்கள், பூதங்களையே நினைவு செய்கிறார்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய் என்று தந்தை சொல்கிறார். பூதங்களை நினைவு செய்யாதீர்கள். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே புத்தியோகத்தை தந்தையிடம் வையுங்கள். இப்போது ஆத்மா அபிமானி ஆகுங்கள். எவ்வளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அவ்வளவு பாவங்கள் அழியும். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்கிறது. இப்போது நீங்கள் விகர்மங்களை வெற்றி பெற வேண்டும். அது விகர்மங்களை வென்றவர்களின் காலம், இது விகர்மங்களை செய்பவர்களின் காலம். நீங்கள் யோக பலத்தால் விகர்மங்களை வெற்றி பெறுகிறீர்கள். பாரதத்தின் யோகம் பிரசித்தமானது, அதை மனிதர்கள் அறியவில்லை. நாங்கள் பாரதத்தின் யோகத்தை கற்பிக்க வந்திருக்கிறோம் என்று சன்னியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று சொல்கிறார்கள். இவர்கள் அட்யோகிகள் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்களால் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. நீங்கள் ராஜ ரிஷிகள், அவர்கள் சாதாரண சன்னியாசிகள். நீங்கள் எல்லையற்ற சன்னியாசிகள். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. பிராமணர்கள் உங்களை தவிர வேறு யாரும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. இவை புதிய விஷயங்கள். புதியவர் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் புதியவர் யாரையும் அனுமதிப்பது இல்லை. இது இந்திர சபை. இந்த நேரம் எல்லோரும் கல் புத்தியோடு இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் தங்க புத்தியோடு இருப்பீர்கள். இப்போது இருப்பது சங்கமம். தந்தையை தவிர வேற யாரும் கல்லிலிருந்து தங்கமாக மாற்ற முடியாது. தங்க புத்தியுடையவராக மாறுவதற்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். பாரத உண்மையில் தங்க குருவியாக இருந்தது. இந்த லட்சுமி நாராயணர் உலகின் அதிபராக இருந்தார்கள். இவர்கள் எப்போது ஆட்சி செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் இவர்கள் ராஜ்யம் இருந்தது. பிறகு இவர்கள் எங்கே போனார்கள்? 84 பிறவிகளை அனுபவித்தார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியும். இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். பிறகு தந்தை மூலமாக சதோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். தத்துவம். இந்த ஞானத்தை தந்தை தவிர வேற எந்த சாது சன்னியாசியும் கொடுக்க முடியாது. அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். குழந்தைகள், உங்களிடம் இருக்கும் நல்ல நல்ல பாடல்களை கேட்டால் உங்களுக்கு மெய் சிலர்ப்பு ஏற்படும். மகிழ்ச்சியின் அளவு ஒரேடியாக ஏறிவிடும். பிறகு அந்த போதை நிலையாகவும் இருக்க வேண்டும். இது ஞானாமிர்தம். அவர்கள் மத அருந்தினால் போதை ஏறுகிறது. இங்கே இது ஞானாமிர்தம். உங்கள் போதை இறங்கக்கூடாது. எப்போதும் எரிய நிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த லட்சுமி நாராயணரை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நாம் ஸ்ரீமத் மூலமாக மீண்டும் உயர்ந்தவராகிறோம் என்பது தெரியும். இங்கே பார்க்கும்போதும் புத்தியோகத்தை தந்தை மற்றும் ஆஸ்தி மீது வைக்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சார 1. விக்கர்மங்களை, அதாவது கெட்ட செயல்களை வென்றவராவதற்கு யோக பலத்தால் விக்கர்மங்களை வெற்றி பெற வேண்டும். இங்கே பார்க்கும் போதும் புத்தி யோகத்தை தந்தை மற்றும் ஆஸ்தி மீது வைக்க வேண்டும். 2. தந்தையின் ஆஸ்தி மீது முழு அதிகாரம் பெறுவதற்கு சொந்த குழந்தையாக வேண்டும். ஒரு தந்தை ஸ்ரீமத்துப்படி மட்டுமே நடக்க வேண்டும். பாபா எதை புரிய வைக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு பிறருக்கு புரிய வைக்க வேண்டும். வரதானம். தெய்வீக புத்தியின் லிப்ட் மூலமாக 3 உலகங்களையும் வலம் வரும் சகஜ யோகி ஆகுக. சங்கம யுகத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தியின் லிஃப்ட் கிடைக்கிறது. இந்த அதிசய லிஃப்ட் மூலமாக 3 உலகங்களிலும் எங்கே வேண்டுமோ அங்கே போக முடியும். நினைவின் சுவிட்ச் மட்டும் ஆன் செய்யுங்கள். அப்போது நொடியில் சென்று விடுவீர்கள். மேலும் எந்த உலகை எவ்வளவு அனுபவம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு அங்கே நிலையாக இருக்க முடியும். இந்த லிஃப்டை பயன்படுத்துவதற்கு அமிர்த வேளையில் கவனத்தோடு நினைவின் சுவிட்ச் சரியானபடி செட் பண்ண வேண்டும். அத்தாரிட்டியோடு இந்த லிஃப்டை காரியத்தில் பயன்படுத்தினால் சகஜ யோகியாவீர்கள். உழைப்பு முடிந்துவிடும். ஸ்லோகன். மனதை சதா குதூகலமாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் வாழும் கலை. அவ்வியக்த செய்கை. ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமையும் ஒருமுகத்தன்மையும் கொண்டு வாருங்கள். ஏகாந்தவாசி என்பதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. வெறும் வெளிப்புற தனிமை மட்டும் ஏகாந்தம் இல்லை. ஆனால் ஒருவரை ஆழத்தில் மூழ்குவதே ஏகாந்தம். இல்லை என்றால் வெளிப்புற ஏகாந்தம் மட்டும் இருந்தால் சலிப்பு ஏற்படும். அப்போது நாள் எப்படி கழியும் என்று தெரியவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு தந்தையின் ஆழத்தில் மூழ்குங்கள். கடலின் ஆழத்திற்கு சென்றால் எவ்வளவு பொக்கிஷங்கள் கிடைக்குமோ அப்படி ஒருவரின் ஆழத்திற்கு செல்லுங்கள். அதாவது தந்தையிடமிருந்து என்ன பிராப்திகள் கிடைத்திருக்கின்றனவோ அவற்றில் மூழ்குங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ்.